வெல்கம் டு ஆர்எஸ் ஹெல்த்தி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் வருது. நம்ம பழைய விளக்கெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? அது எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், எந்த வித கைவலியும் இல்லாமல் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாங்க எப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். இது கூடயே நம்ம வீட்டிலேயே தசாங்க பவுடர் எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன தேவைன்றதும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் நமக்கு பிறந்துடுச்சு. கார்த்திகை தீபம் வரப்போகுது. நம்ம விளக்கெல்லாம் நம்ம போன வாட்டி யூஸ் பண்ண விளக்கெல்லாம் மேலே எடுத்து வச்சுருப்போம் இல்லையா? அதெல்லாம் நம்ம இப்போ தான் எடுப்போம். இது பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது நம்ம எந்த வித கைவலி எதுவுமே இல்லாமல் நம்ம ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. இதில் பார்த்திங்கன்னா ஷாம்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க லிக்விட், அதாவது நீங்கள் பாத்திரத்துக்கு தேய்க்கிற யூஸ் பண்ணுற லிக்விட் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆப்ப சோடா, அதாவது நம்ம இட்லிக்கெலாம் போடுவோம் அப்போ சோடா, பேக்கிங் பவுடர் அதை நான் போட்டுக்கிறேன். பேக்கிங் சோடா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த விளக்கெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா அதில் போட்டுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நமக்கு கருப்பாக இருக்குது. இது எல்லாமே நம்ம எப்படி புதுசு மாதிரி ஆக்கலானோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன். இப்போ எல்லா விளக்கும் நம்ம இதில் போட்டுட்டு நல்லா இது கொதிக்கட்டும். நீங்கள் பெரிய விளக்கு சின்ன விளக்கு எதுனாலும் நீங்கள் இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நீங்கள் நல்லா அதை கொதிக்க விடுங்க. இதில் ஷாம்பு சேர்த்துருக்கேன் இல்லையா? இப்போ பார்த்திங்கன்னா ஷாம்பு சேர்த்ததால் நமக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். பேக்கிங் சோடாவும் சேர்த்ததால் நமக்கு நல்லாவே ஒரு க்ளீன் பண்ணி நமக்கு கொடுக்குங்க. ஒரு நல்ல கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, மேலே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அழுக்கில் எவ்வளோ நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அல்லது சேர்த்துக்கிறேன். இது மாதிரி இடுக்கி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற இடுக்கி இருக்குல்ல, அதில் பேக் சைடில் இது மாதிரியே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இந்த இடுக்கி உங்கள் வீட்டில் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, நம்ம கரண்டி வச்சுக்கூட எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ அழுக்காக இருக்குது உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் இந்த தண்ணியில் நான் போட்டுட்டேன். பாருங்கள், அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் சூப்பராக நமக்கு வந்துடுச்சு. எந்த வித தேக்கும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு தடவை நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இது மாதிரி ஒரு ஓட்டையாக இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்துலையோ இல்லைன்னா ஒரு பேப்பர்லையோ நீங்கள் நல்லா ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா துணி வச்சு நல்லா ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம துடைச்சிக்கலாம். துடைக்கும் போதே நமக்கு அந்த கருப்பாக இருக்குல்ல, அதில் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு போயிடும். அப்போது உங்களுக்கு இது மாதிரி ஒரு கருப்பாக இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம புதுசு மாதிரி ஆக்கலான்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இப்போது இது பார்த்திங்கன்னா நம்ம காய வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃபேன் காற்றுல அப்படியே நான் வைக்கிறேங்க. கொஞ்ச நேரம் வச்சாலே நல்லாவே நமக்கு காஞ்சி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சி வந்திருக்கு. இப்போ நான் இதை புதுசு மாதிரி ஆக்குறேன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோல மாவுலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? கலர் கோலம் போடும்போது கலர் மாவு யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா செம்மண் கலர்னு இருக்குங்க. செம்மண்ணில் இருக்கும். ஆனால் செம்மண் கொஞ்சம் நர இருக்கிற மாதிரி ஒரு கலர் இருக்கும். அதை வாங்கிடாதீங்க. செம்மண்லேயே கலர் இருக்கும், கலர் பவுடர் இருக்கும், நல்லா நைஸாக. அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் நர இருக்கிறது நமக்கு கோலம் போடுற மாதிரி இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. செம்மண் கலர் நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது கலர் பவுட்ரு மாதிரி நமக்கு தருவாங்க. இது மாதிரி டார்க்காக இருக்கும். அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கொஞ்சமாக நான் இதில் தண்ணி சேர்ந்து நான் கலந்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு ஏதாவது ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லைன்னா ஏதாவது இது மாதிரி தேங்காய் நார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இதெல்லாம் நம்ம விளக்கில் அப்ளை பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த விளக்கு கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லைனா இந்த கருப்பாக இருக்கு இல்லையா? நம்ம போன வாட்டி விளக்கேற்றி நமக்கு அந்த கருப்பு இருக்குல்ல, அதுதான் இருக்கும். அதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஒரு கலரை நம்ம செம்மண் கலரை இது மாதிரி சேர்த்துக்கலாம். நான் நார் போட்டு தேய்க்கிறேன். அப்படி ப்ரெஷ்ஷு அப்படி இல்லைன்னா ஒரு துணி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு நீங்கள் இது மாதிரி அப்ளை பண்ணும்போது இதை அப்படியே வச்சிங்கன்னா நல்லாவே காஞ்சிரும். வெயிலில் வைக்கும் போது இன்னும் நல்லா நமக்கு காஞ்சி வரும். இப்போ மழை வர்றதுனால நீங்கள் ஃபேன் காற்றுலேயே நீங்கள் வச்சுருங்க. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். பேக்லேயும் வேணால் இது மாதிரி ஒரு பேப்பரோ இல்லைனா ஒரு தட்டிலையோ கவுத்து வச்சுட்டு நம்ம பேக் சைட்லேயும் நம்ம இந்த செம்மண் கலரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாமே நமக்கு புதுசு மாதிரியே இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சிலர் ரொம்ப பழைய விளக்கெல்லாம் வச்சுருப்பாங்க, ரொம்ப வருஷத்தில் விளக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு புதுசு மாதிரியே நமக்கு மாறிடும். பார்க்குறதுக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கு ஏற்றும் போது நல்லாயிருக்கும்.
இப்போ பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா அது காஞ்சி வரட்டும். நல்லா காஞ்சதும் நமக்கு கலரும் நல்லா டார்க்காக இருக்கும். கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றும் போது என்ன ஆகும்னா கீழே நமக்கு வந்து எண்ணெய் கசியும். அது மாதிரி கசியும் போது வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சிலர் வந்து நெயில் பாலிஷ் போடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி என்ன போட போகிறேன் பார்த்திங்கன்னா, இது மாதிரி சுண்ணாம்பு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க வீட்டில். இந்த சுண்ணாம்பை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து அதை வந்து குழச்சிக்கலாம். நல்லா குழச்சிக்கிட்டு இதை நான் வந்து பேக் சைடில் அப்ளை பண்ண போகிறேன். இந்த விளக்கோட பேக் சைடில் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா நல்லா வந்து காஞ்சி வரும். காஞ்சி வரும்போது என்ன ஆகும்னா எண்ணெய் வந்து நமக்கு கசியாமல் இருக்கும். இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா விளக்குலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி உங்கள் வீட்டில் இது மாதிரி சுண்ணாம்பு இல்லை அப்படின்னா நீங்கள் நெயில் பாலிஷ் கூட நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா பசங்க யூஸ் பண்ணுற பெயிண்ட் இருக்கு இல்லையா, சின்ன பெயிண்ட் ஏதாவது வாட்டர் பெயிண்ட்லாம் வச்சுருப்பாங்களா, அது கூட நீங்கள் எடுத்து இதில் பேக் சைடில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து எண்ணெய் கசியாமல் இருக்கும். இடமும் வந்து அழுக்காகாமல் எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா நமக்கு காஞ்சிரும். கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே காய விட்டுடலாம். இது அப்படியே நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கிட்ட விட்டுட்டிங்கன்னா எல்லாமே எல்லா விளக்குலையும் நம்ம போட்டு விட்டுட்டோம்னா ஈஸியாக நம்ம காஞ்சி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புதுசாக விளக்கு வாங்குவோம் இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணணும்னா வாங்கிட்டு வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நல்லா ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு அடுத்த நல்லா வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சு நம்ம யூஸ் பண்ணும் போது விளக்கும் நல்லாயிருக்கும். உடனே வந்து எடுத்துகிட்டு உடனே யூஸ் பண்ணாதீங்க. நல்லா அது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த விளக்குக்கெலாம் எத்தனை விளக்கு இருந்தாலும் சரிங்க, நிமிஷத்தில் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு தட்டில் மஞ்சள் இது மாதிரி போட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தண்ணியில் நீங்கள் பன்னீர் இருந்தாலும் பன்னீர் சேர்த்து நீங்கள் கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கலந்துடாதீங்க, ஓரளவுக்கு திக்காக கலந்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் இந்த விளக்கை அதில் கவுத்து நம்ம எடுக்கும் போது அந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நமக்கு அழகாக நமக்கு பட்டுடும். இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், குங்குமம் வச்சுட்டு நம்ம எல்லா வேலைக்கும் டக்கு நம்ம வச்சு எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா தீபத்துக்கு முந்தின நாளே நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த நாள் நம்ம வேலையை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா காஞ்சதுமே நல்லா டார்க்காக நமக்கு அந்த மஞ்சளும் குங்குமம் எவ்வளோ அழகாக நமக்கு பளிச்சுன்னு இருக்குது. இதில் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றும் போது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து தசாங்க பவுடர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து இது மாதிரி தசாங்க பவுடர் தான் நம்ம வீட்டில் ஊதுவத்தியை ஏற்றி வச்சாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சம்பிராணி, ஊதுவத்தி, அது இந்த ரோஸ் ஊதுவத்தி அப்படி இப்படின்னு நிறைய நமக்கு வருது. நீங்கள் இது மாதிரி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். வீடே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெய்வீக மனமும் கிடைக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் ஏதாவது தீய சக்தி இருந்தாலுமே, அதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலுமே நம்மளை விட்டு அது போயிடும். இதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வெண்கடுகு நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம தட்டினாலே நமக்கு நல்லா அது பொடி பொடியாக ஆகிடுங்க. அது கூட வந்து பூலாங்கிழங்கு, குங்குலியம், காய்ந்த ரோஜா இதழ்கள், நீங்கள் அதை வந்து பொடி கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சந்தனம், இதை சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக கற்பூரம், ஒரு 4-5 கற்பூரம் சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பால் சாம்பிராணி, இதையும் நம்ம இடித்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருந்தப்பட்டை பொடி. நீங்கள் மருந்தப்பட்டை வந்து நமக்கு பட்டையாக அந்த மாதிரி இதாக கிடச்சாலும் நீங்கள் இடித்து சேர்த்துக்கலாம். எனக்கு பொடியாக கிடச்சது நான் பொடியாக சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா துளசி பொடி, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சாம்பிராணி இடிச்சிட்டு வந்துட்டேன் நல்லா அது பொடியாக, அதையும் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிட்டு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து நெய்யும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜவ்வாது பவுட்ரு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வாது பவுட்ரு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு பாட்டில் இது மாதிரி தான் நமக்கு கிடைக்கும், சின்ன பாட்டிலில் நான் ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இதில் பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் நெய் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு ஒரு ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா டெய்லியுமே நம்ம வீட்டில் ஏற்றிட்டு வரும்போது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜியும் கொடுக்கும். இந்த வாசனைலாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீடு எல்லாமே நமக்கு கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுமே இது மாதிரி தசாங்க பவுடர் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டிலே இது ரெடி பண்ணிக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டு மருந்து கடையில் நமக்கு கிடைக்கிது. நீங்கள் அதில் வந்து வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 150 ரூபாய்க்குள்ளே தான் வருங்க. நம்ம இது பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம ஏற்றும் போது வீடே நல்ல வாசனையாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டு எப்படி ஏற்றலான்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் இது மாதிரி குழி, அதாவது கொஞ்சம் நமக்கு குழியாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லைட்டாக நம்ம அமுக்கிட்டு நம்ம இது மாதிரி போடும்போது அழகாக ஒரு ஷேப் நமக்கு கிடச்சிரும். நான் பார்த்திங்கன்னா இது வந்து அகல் விளக்கில் வைக்கிறேன். நீங்கள் தட்டில் கூட வைக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கற்பூரத்தை சின்னதாக ஒரு பீஸ் வைங்க. இது மாதிரி வச்சுட்டு நம்ம ஏற்றும் போது அந்த கற்பூரம் பார்த்திங்கன்னா நல்லா எரிஞ்சு நமக்கு அந்த இடத்துல நமக்கு அப்படியே புகையாக நமக்கு வரும். அப்போது நம்ம நல்ல ஒரு வாசனை நமக்கு கிடைக்கும். நீங்கள் வெளியில் வாங்கினாலுமே தசாங்க பவுடர் நீங்கள் வெளியில் வாங்கினாலுமே இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஏற்றணுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அப்படியே நீங்கள் ஏற்றிங்கன்னா அது வந்து பற்றிக்காது. இது மாதிரி கொஞ்சமாக கற்பூரம் வச்சுட்டு ஏற்றும் போது தான் நமக்கு அது வந்து நல்ல ஒரு வாசனை நமக்கு கொடுக்கும். பாருங்கள், இது அணைஞ்சதும் நமக்கு அதுலேருந்து ஒரு புகையாக வருதா. இது பார்த்திங்கன்னா மைல்டாக நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். வீடே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அரஸ்ட் எழுதிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.